கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தியானம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை தியானத்தையும் இதில் பங்கு பெறுகின்ற உம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் உம்முடைய மிகுந்த கிருபையினால் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று எங்கள் அருமை இரட்சகரும் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான எனது சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் அன்பின் திருநாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த காலை தியானமாக இந்த நாளிலே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை நாம் தியானிக்க இருக்கின்றோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அருமையான வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார். இதில் அநேக காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் ஒரு காரியத்தை மாத்திரம் இதிலிருந்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். சத்துரு என்றால் பகைவர்கள், எதிரிகள், விரோதிகள் என்று அர்த்தம் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே எதிரிகளை அல்லது பகைவர்களை நாம் நேசிக்க முடியுமா, அவர்களிடத்தில் அன்பு காட்ட முடியுமா என்கிற ஒரு கேள்வி நம் உள்ளத்தில் எழுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவரோடு கூட நம்மை ஒப்புரவாக்கினார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாரும் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கும் பொழுதே தேவன் நம் எல்லாரையும் அவரோடு சேர்த்து கொள்ள விரும்பினார். அதற்காக தன்னுடைய சொந்த குமாரனையே இந்த உலகத்திற்கு அவருடைய மரணத்தின் மூலமாக நம் எல்லாரையும் அவரோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அனுப்பினார் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆகவே சத்துருக்களை நேசிப்பது என்பது இறைவனுடைய ஒரு குணலட்சணமாக இருக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தன்னை உபத்திரவப்படுத்தி துன்பப்படுத்தி பலவிதமான வேதனைகளை அவருக்கு கொடுத்து அவரை சொல்ல முடியாத வார்த்தைகளால் நிந்தித்து அவரை கொலை செய்யும்படி முடிவு செய்து இந்த சிலுவையிலே அவரை அறைந்த அந்த மனிதர்களுக்காக அவர் வேதனையோடு ஜெபித்தார். அவர்களுடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, அவர்கள் குற்றங்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய அழிவையும் வேதனையையும் கொண்டு வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலிருந்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாமல் இருக்கிறார்களே என்று ஜெபம் பண்ணினார். அவர்களுக்கு கூட ஒரு தீமையும் நேர்ந்துவிடக்கூடாது என்று இயேசு ஜெபித்த அனுபவத்தை நாம் வேதாமத்தில் வாசிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு மத்தேயு 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே என்று குறிப்பிட்டிருக்கிறார். வீட்டாரே சத்துரு என்னும்போது அநேகம் பிள்ளைகள் வீட்டாரை விரோதிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இப்படி வீட்டாரை விரோதிக்க சமயம் பார்க்கிறவர்களுக்கு இது ஒரு நல்ல சாக்காக அமைந்து விடுகிறது. ஏனென்றால் ஆண்டவரே சொல்லிவிட்டார், உன் வீட்டாரே உனக்கு சத்துரு என்று சொல்லிவிட்டார், என் வீட்டார் தான் எனக்கு சத்துரு என்று அநேகர் சொல்லுகிறதை நாம் கேள்விப்படுகின்றோம். ஆனால் அதே ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சத்துருக்களை நீங்கள் நேசியுங்கள், அந்த சத்துருக்களை நீங்கள் சிநேகியுங்கள். ஒருவேளை உங்கள் வீட்டார் உங்களுக்கு சத்துருக்களாய் மாறி இருந்தாலும் கூட அவர்களை சிநேகிக்கக்கூடிய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அறிவுரை சொல்லுகிறதை, ஆலோசனை சொல்லுகிறதை வேதாமத்தில் நாம் வாசிக்கின்றோம். ஆகவே சத்துருக்களை நாம் நேசிக்க வேண்டும் என்று கர்த்தர் கற்றுக் கொடுக்கின்றார். இந்த குணம் தேவனை போன்ற குணம். ஒருவேளை நாம் நினைக்கலாம், தேவன் இறைவன், அவர் வேண்டுமானால் இப்படிப்பட்ட குணத்தை உடையவராக இருக்கலாம், தன்னுடைய சத்துருக்களை விரோதிகளை கூட அவர் நேசிக்கலாம். ஆனால் மனிதர்களாகிய நம்மால் இது முடியுமா, நாம் இதை செய்வதற்கு இயலுமா என்கிற ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்திலே எழுகிறது. ஸ்தேவான் என்கிற ஒரு தேவனுடைய மனிதனை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகளிலே வாசிக்கின்றோம். தெய்வபக்தி மிகுந்த ஒரு மனிதன். அந்த மனிதனை கல்லால் அடித்து கொலை செய்கிறார்கள். தன்னை கல்லால் அடித்து கொலை செய்த மக்கள் பாவத்தை சுமந்துவிடக்கூடாது என்று அவர் ஜெபிக்கிறார். தன்னை கல்லால் அடித்தவர்கள் மீது கூட அந்த குற்றம் சுமந்துவிடக்கூடாது என்று அவர் தேவனிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம்
60ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவரே, இந்த மனிதர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்த வேண்டாம் என்று சொல்லி அவர் மன்றாடி ஜெபிக்கிற அனுபவத்தை நாம் பார்க்கின்றோம். நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதன்தான், ஆனாலும் கூட இறைவனிடத்தில் காணப்பட்ட அந்த அன்பின் குணம் அவரிடத்திலும் காணப்படுகிறது. அவரிடத்தில் மாத்திரமல்ல, உண்மையாக தேவனை நேசிக்கின்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் உள்ளத்திலும் இப்படிப்பட்ட அன்பின் குணம், தன்னை விரோதிக்கிற மக்களை, தன்னை பகைக்கிற மக்களை சிநேகிக்கக்கூடிய, நேசிக்கக்கூடிய அந்த அன்பின் குணம் உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது. லூக்கா 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே, சத்துருக்களை சிநேகிக்கிறவர்களுக்கு மிகுந்த பலன் உண்டு என்று தேவன் குறிப்பிட்டு பேசுகின்றார். ஆகவே யாரெல்லாம் தங்கள் விரோதிகளை, தங்களுடைய சத்துருக்களை நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் விசேஷமான பலனை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார், வரக்கூடிய மறுமையின் வாழ்விலும் வைத்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம் சத்துருக்களை, விரோதிகளை, நம்மை வெறுக்கிறவர்களை, நம்மை நிந்திக்கிறவர்களை, துன்பப்படுத்துகிறவர்களை நேசிக்கக்கூடிய அன்பு நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அந்த அன்பின் வழியிலே நடப்போம், அவரை போல மாறுவோம், அவர் வருகையில் அவரை சந்திப்போம், அவரோடு நித்திய காலம் வாழ அவர் நமக்கு கிருபை செய்வாராக. God bless you. Amen.